Hi friends, welcome back to my channel. In this video, we are going to discuss about bitwise operator. So அதுக்கு முன்னாடி bitனா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். So உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் பார்த்தோம்னா zeros and ones மட்டும்தான். Either on அல்லது off. இத பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். So இந்த zeros and ones தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா bit அப்படிங்கறத சொல்றோம். இந்த zeros and ones bit by bit ஆப்ரேட் பண்றதா என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ அங்க பார்த்த மாதிரியே தான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து எனக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணும்னா பிட் பை பிட் ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். எதுலனா இன்டிஜர்ஸ் டேட்டா லைக் ஹோல் நம்பர்ஸ்ல நமக்கு வந்து இது வந்து பண்ணும். ஓகே, அதை வந்து இந்த இன்டிஜர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து பைனரி ரெப்ரசன்டேஷனா வந்து மாத்துவோம். அந்த நம்பர்ஸை வச்சுதான் இது வந்து ஒர்க் பண்ண போகுது. ஸோ இதை எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோம்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங்ல, லோ லெவல் ப்ரோக்ராமிங் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், இதுக்கு அசம்பிளி லெவல், இதெல்லாம் வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அண்ட் வந்து எம்பெடட் சிஸ்டம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இதுல ஃபுல்லாவே வந்து ஹார்ட்வேருக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் செட் பண்ணி வைக்கிறோம். வாஷிங் மிஷினா 15 மினிட்ஸ் வரை நீ வாஷ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹார்ட்வேரை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம்ல, அந்த இதுக்கு கோடிங் எழுதுறதா வந்து இந்த எம்பெடட் சிஸ்டம். ஸோ அங்க வந்து இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ தென் வந்து டிவைஸ் டிரைவர்ஸ்ல வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு மவுஸே வந்து நான் என்னோட லேப்டாப்ல கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அது ஒரு டிரைவர் மூலியமா தான் என்னோட டேட்டாஸ் ஃபுல்லா வந்து கடத்தி போகும். ஸோ இந்த மாதிரி டிவைஸ் டிரைவர்ஸ்லயுமே வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. என்னென்ன பிட்வைஸ் ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்த்தோம்னா அண்ட், ஆறு, சாரி இது கொஞ்சம் மாறி இருக்கு, அண்ட் எக்ஸ்ஆர், நாட், லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட், இதெல்லாம் நமக்கு வந்து இருக்கு. இதெல்லாம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் எப்படி ஒரு இன்டீஜரை பைனரி ஃபார்மா வந்து மாத்துறது அப்படிங்கறத நீங்க கிளியரா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்து வர கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் வந்து ஒரு 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஜீரோஸ் ஒன்ஸ் எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 பவர்ல இருக்குது இல்லையா, பைனர் நம்பர் வந்து 2ஆ. ஸோ ஆனால் அந்த 2 பவர்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே நம்ம வந்து எழுத போறோம். இதுல வந்து 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. இது உங்க மைண்ட்ல இருக்கட்டும். இது ஸோ ஆன் அப்படியே நமக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, சரி. இப்ப 2 பவரோட 0ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு 1. ஓகே, இதே 2 பவர் 1ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 2. இதே 2 பவர் 2ஓட வேல்யூ வந்து என்னது 4. இதே 2 பவர் 3ஓட வேல்யூ வந்து 8 நமக்கு இல்லையா. சரி, இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். 1, 2, 4, 8 இந்த மாதிரி வந்து பவர்ஸ்ல இருக்கனால தான் இந்த வேல்யூஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் எனக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 3ங்கிற இந்த நம்பருக்கு என்ன ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் எந்த 2 நம்பரை ஆட் பண்ணேன் அப்படின்னா 3 வரும் அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். இங்க வந்து எனக்கு 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல மற்றது எல்லாமே வந்து 0 ஆயிடும். 2வும் 1ம் இருக்கிற இடத்துல மட்டும் எனக்கு 1 1 அப்படிங்கிறது வரும். ஏன்னா 2ஐயும் 1ஐயும் நான் பிளஸ் பண்றப்பதான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 கிடைக்குது. அப்ப என்னோட பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0 0 1 1 இது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 5க்கு வந்து போட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ 5க்கு வேணும் அப்படின்னா இந்த 8 வந்து வராது. 4ஐயும் 1ஐயும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 கிடைக்கும். அப்போ என்ன பண்றோம், 4 இருக்கிற இடத்துல 1 ஆட் பண்றோம் அண்ட் 1 இருக்கிற இடத்துல 1 ஆட் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு வந்து 5ஓட பைனரி வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0 1 0 1 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 8 டிஜிட் வேல்யூவா வேணும்னா நீங்க ப்ரீவியஸா இருக்கிற எல்லாத்துக்குமே ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம 6க்கு ட்ரை பண்ணுவோம். 6க்கு போனோம்னா 8க்கு நமக்கு வராது. 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்றப்ப எனக்கு வந்து 6 வரும். அப்ப வந்து 0 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்றப்ப எனக்கு 6 வரும். அப்ப என்னோட பைனரி வேல்யூ இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி 7க்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்னோட 0 7 வந்து எதை ஆட் பண்றப்ப வரும், இது 3த்தையும் ஆட் பண்றப்ப எனக்கு 7 வரும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லா எனக்கு வந்து 1 வருது. ஸோ இப்படிதான் வந்து நான் பைனரி வேல்யூவா வந்து கன்வெர்ட் பண்ணுவேன். என்னோட நார்மல் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 5 6 7 இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை கொடுப்பேன்.
இப்போ எனக்கு வந்து 64 அந்த மாதிரிலாம் பெரிய லார்ஜ் நம்பரா போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 2 power 4 அதுக்கு அடுத்து வந்து கொண்டு போகணும். இப்போ 2 power 4 கொண்டு போனோம்னா 16, அப்படியே 32. இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் ஃபுல்லா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறப்ப எனக்கு எவ்வளவு வேல்யூஸ் நான் என்ன ஒரு நம்பர் கொடுத்தாலும் என்னால ஈஸியா பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம ஒவ்வொரு இதை பத்தியுமே வந்து டீடைலா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிட் வைஸ் அண்ட். ஓகே, இந்த அண்ட் வந்து நம்ம ப்ரீவியஸா லாஜிக்கல் ஆபரேட்டர்ல பார்த்திருப்போம். அதுல 2 அண்ட் வந்து பார்த்திருப்போம். அது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 2 கண்டிஷனுக்கு நடுவுல அது வந்து செக் பண்ணி ட்ரூவா இல்லையா அப்படிங்கறத வந்து சொல்லும். இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு நடுவுல அந்த அண்ட் ஆபரேட்டர் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து பார்க்க போகுது. ஓகேயா, சோ இதுதான் வந்து பிட் வைஸ் அண்ட். நமக்கு அண்டனாலே என்ன, ரெண்டுமே எனக்கு வந்து ட்ரூவா இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ. ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்து ஒன்னு ஃபால்ஸா இருந்துச்சுனாலும் அது வந்து ஃபால்ஸ் தான். ஓகே, அதே மாதிரி எனக்கு ரெண்டுமே ஃபால்ஸா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்திலையும் அது வந்து ஃபால்ஸ். மெயினான கண்டிஷன் ரெண்டுமே எனக்கு ட்ரூவா இருக்கணும், அதுதான் வந்து அண்ட். ஓகே, இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா 2 ஆப்பரண்ட் இருக்கு. இந்த 2 ஆப்பரண்ட்ல அண்ட் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். இதுக்குரிய எக்ஸாம்பிள்ல வந்து என்னன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏல என்ன வேல்யூ இருக்கு, 5 இருக்கு. பில என்ன வேல்யூ இருக்கு, 3 இருக்கு. ஓகே, இப்ப நான் வந்து 5க்கு எப்படி பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத சொல்றேன். ஸோ ஒரு 8 டிஜிட்ஸ்க்கு நான் வந்து எடுக்க போறேன். 60, 128, 64, 32, 16, 8, 4, 3, 8, 4, 2, 1. ஸோ நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்னா 8, 4, 2, 1. அந்த 2 பவர்ல இருக்கிற எல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன். 2 power 0, 2 power 2, 2 power 3, 4, 5, 6 இந்த மாதிரி 2 பவர்ல இருக்க எல்லாமே எழுதியிருக்கேன். சரி, இதுல நீங்க வந்து நோட் பண்ணுங்க, எந்த நம்பரை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 வரும். 4ஐயும் இந்த 1ஐயும் நான் ஆட் பண்ணனா மட்டும்தான் எனக்கு 5 வரும். பேலன்ஸ் எந்த நம்பரை ஆட் பண்ணாலுமே எனக்கு வந்து 5 வராது. அப்ப அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வந்து யூஸ் பண்ணணும். எந்தெந்த இடம், 4 and 1. ஸோ இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். அப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது, 40, 50, 101. இதுதான் என்னோட பைனரி வேல்யூ. அது இந்த இங்க இருக்கா. அதே மாதிரி இப்ப நம்ம வந்து 3க்கு வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ 3க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எந்த நம்பரை ஆட் பண்ணா 3 வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 2வையும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணாதான் எனக்கு வந்து 3 வரும். ஸோ அப்ப பேலன்ஸ் இருக்கிற இடம் ஃபுல்லா எனக்கு என்ன அப்படின்னா 0. இந்த மாதிரி எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் இதை எதை ஆட் பண்றப்ப வருது இல்ல டைரக்டா வந்தாலுமே ஓகே. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாரிட்டிக்காண்டி ஒரு நம்பர் சொல்றேன். 1 நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து 1 நான் ஆட் பண்றதுக்குலாம் தேவையில்லை. டைரக்டா நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, இதே வந்து 17னா 16ஐயும் பிளஸ் 1ஐயும் ஆட் பண்றப்ப வரும். அப்ப இந்த 1 இந்த இதையும் ஆட் பண்றோம். இதே 32னா இந்த இடத்துல மட்டும் 1 போட்டா போதும். ஓகேவா, சோ இந்த மாதிரி நான் கொடுத்திருக்க நம்பர்ஸ்க்கு இப்படிதான் வந்து பைனரி வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல தான் அண்ட் ஆபரேட்டர் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ 5க்கு நான் பார்த்தப்ப இந்த வேல்யூ கிடைச்சிச்சு அண்ட் 3க்கு பார்த்தப்ப எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிச்சு. இப்ப இந்த ரெண்டுத்துக்குமே நம்ம அண்ட் யூஸ் பண்றோம். இப்ப நான் அண்ட் யூஸ் பண்ணேன்னா என்ன எனக்கு கண்டிஷன், ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு என்ன சொல்லியிருக்கோம், ட்ரூ கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுமே எனக்கு டபுள் 0 தான், ஃபால்ஸ். ஸோ அதனால இதுவும் எனக்கு 0 வரும். இதுவும் 0 தான், இதுவும் 0 தான், இதுவும் 0 தான், இதுவும் தான். நெக்ஸ்ட் வந்து 1 0 வருது. இப்படி வந்துச்சுனாலும் எனக்கு வந்து ஃபால்ஸ் தான். அதுக்கடுத்து 0 0 வருது, அதுவும் ஃபால்ஸ் தான். நெக்ஸ்ட் கடைசியா எனக்கு 1 1 வருது. இப்ப மட்டும்தான் எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆகுது 1. ஓகே, ஸோ இந்த வேல்யூ இங்க வந்துருச்சா. இப்போ இந்த 1க்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டிருக்கோம்ல, நான் உங்களுக்கு தனியா போட்டு காமிச்சிடறேன். என்ன வேல்யூ, 128, 64, 32, 16, 8, 4, 2, 1. ஓகே, இந்த நம்பரை தான் நான் அப்படியே இந்த இடத்துல எழுதியிருக்கேன். எந்த இடத்துல எனக்கு வந்து 1 கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட 1 கிடைக்குது. அப்ப இந்த வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்குன்னா 1 இருக்கு. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பிட்வைஸ் ஆர். பிட்வைஸ் ஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ட்ரூவா இருக்கணும். 2 வேல்யூமே எனக்கு ட்ரூவா இருந்தாலும் ஓகே தான். ஓகே, இந்த இடத்துல 2 வேல்யூமே இருந்தாலும் ஓகே தான், ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் ஓகே தான். பட் எப்படி மட்டும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஃபால்ஸா மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ மற்றது எல்லாமே எனக்கு ட்ரூவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆர், பிட்வைஸ் ஆர்.
இதுக்கு நம்ம 2 ஆப்ரண்ட் எடுத்து இந்த ஒரே ஒரு லைன் தான் கொடுக்கணும். அந்த இடத்துல நம்ம 2 லைன் வந்து கொடுத்துடணும். இதுக்கு லாஜிக்கலா இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம இது ஒன்று தான் கொடுக்கணும். ஓகே, சரி, இதுக்குரிய வேல்யூஸை நம்ம வச்சு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுவோம். ஏக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், 5 சொல்லியிருக்கோம். 5ஓட பைனரி வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக பார்த்துட்டோம். நான் டைரக்டாக போடுறேன். நெக்ஸ்ட் 3ஓட பைனரி வேல்யூ 011. ஓகே, இப்போ நான் அதுக்கு வந்து ஆர் ஆப்ரேட்டர் வந்து பர்ஃபார்ம் பண்றேன். ஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்படி மட்டும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம்னா, ரெண்டுமே ஃபால்ஸா மட்டும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்துருந்தோம். அப்பனா இந்த இடமும் ஃபால்ஸ் தான், இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ், இதுவும் ஃபால்ஸ். இது வந்து எனக்கு ட்ரூவா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்துச்சுன்னா ட்ரூ தானே. ஸோ அதனால 1. நீங்க வேணா இந்த இதுல கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 10 வரப்ப எனக்கு 1 தான் வருது. அதே மாதிரி இங்கேயும் 1, தென் இங்கேயும் 1. ஓகே, இப்போ எனக்கு என்ன கடைசியா வேல்யூ கிடைச்சிருக்குன்னா இதுதான் கிடைச்சிருக்கு ஆரை பெர்ஃபார்ம் பண்றப்ப. ஓகே, இதை நான் அப்படியே டெசிமலா கன்வெர்ட் பண்றேன். என்னென்ன வேல்யூ 128, 64, 32, 16, 8, 4, 2, 1. இந்த வேல்யூவை நான் அப்படியே அதுல சப்ஸ்டியூட் பண்றேன். இப்போ எனக்கு எந்தெந்த இடத்துலலாம் 1 வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 இருக்கிற இடத்துல, 2 இருக்கிற இடத்துல, 1 இருக்கிற இடத்துல. என்னென்ன இடம்? 4 + 2 + 1. இந்த இடத்துலலாம் எனக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 7 கிடைக்கும். ஸோ அந்த 7 தான் என்னோட அவுட்புட்டா வந்து வரும். ஓகே, பிட்வைஸ் அண்டும் புரிஞ்சிருக்கும், ஆரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா ஒருக்கா ரீவைண்ட் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. பிட்வைஸ் எக்ஸாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரிசல்ட் பிட் இஸ் 1 இஃப் த பிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து பிட்ஸ் டிஃப்ரென்ஸா இருக்கிறப்ப என்னோட ரிசல்ட் வந்து ஒன்னா வரும். அதாவது எனக்கு ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் எனக்கு 1 வரும். எனக்கு ரெண்டுமே ட்ரூவா இருந்துச்சு, அதான் இங்க சொல்றாங்க சேம் பிட்ஸா இருந்துச்சு, 1 1 தான் இருக்கு, 0 0 தான் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து ஃபால்ஸ். ஓகேயா, நம்ம வந்து நார்மல் ஆர்ல என்ன பார்த்திருந்தோம், இந்த இடத்துலயே ட்ரூ வந்திருந்தது. பட் இந்த எக்ஸ்ஆர்ல ரெண்டுமே சேமா இருக்கனால இந்த இடத்துல ஃபால்ஸ் வந்திருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கும் வந்து இது பண்றோம். இதோட சிம்பிள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேல இந்த கேப் மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, ஏக்கு வந்து இப்போ நம்ம என்ன வேல்யூ 5 கொடுத்துருக்கோம். 5ஓட பைனரி வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 3ஓட பைனரி வேல்யூ வந்து எழுதியிருக்கோம். இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றேன் அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் வந்து பண்றேன். ஆர் பண்ணோம்னா 0 0 எனக்கு என்னன்னா 0 தான். அதே மாதிரி 0 0 0 தான். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட் 1 0 வருது. இந்த மாதிரி என்ன இருக்கு, டிஃப்ரெண்டா வருது. டிஃப்ரெண்டா வரப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 1 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு, அது 1 1 1 சேமா தான் இருக்கு. அதனால இது வந்து 0. ஓகே, எனக்கு வந்து வேல்யூ இந்த மாதிரி வருது. இதை நம்ம வந்து அப்படியே டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணுவோம். 128, 64, 32, 8, 4, 2, 1. இந்த வேல்யூவை அப்படியே நான் இந்த இடத்துல எழுத போறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல 1 இருக்கு, 4க்கு நேரா 1 இருக்கு, 2க்கு நேரா 1 இருக்கு. அப்போ 4 + 2 = எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்குது. என்னோட ஆன்சர் வந்து 6 வந்துருச்சா? ஓகே, இவ்வளவுதான் சிம்பிள். இப்போ நாட் ஆபரேட்டர் பத்தி வந்து பார்க்கலாம். நாட் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், 0னா 1ன்னு சொல்லும், 1னா 0 அப்படியே வந்து ஆப்போசிட் பண்ணி வைக்கிறதா வந்து என்ன அப்படின்னா நாட் ஆபரேட்டர். அதான் இங்க வந்து கொடுத்துருக்கோம். 0னா 1, 1னா 0 அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதுல 2 காம்ப்ளிமெண்ட் வந்து எடுத்துக்கும். 2's காம்ப்ளிமெண்ட் இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்ப தெளிவா கிளியரா சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ் வந்து ஒரே ஒரு ஆப்பரண்ட் தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி வந்து நாட் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போலாம். 5ஓட வேல்யூ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், 0 1 0 1. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. இதை நான் நாட்டா மாத்தினேன்னா எனக்கு என்ன, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுத போறேன். கரெக்டா, 0னா 1னும் 1னா 0னும் நான் வந்து எழுத போறேன். ஸோ இப்போ என்னோட இது வந்து நாட்டுக்கு இப்படி இருக்கு. ஒரே ஒரு விஷயம் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுல 2's காம்ப்ளிமெண்ட் வந்து எடுக்கணும். எந்த ஸ்டேஜ்ல நான் 2's காம்ப்ளிமெண்ட் எடுப்பேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கடைசி வேல்யூ இருக்கு இல்லையா, இங்க கடைசி வேல்யூ வந்து 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறேன். எப்படி இந்த 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா, இதை நம்ம திரும்பியும் வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். உருட்டின சட்டே இப்படிக்கா உருட்ட போறோம். ஸோ மேல இருக்க வேல்யூவே தான் வந்து வரப்போகுது, 0 1 0 1. ஏன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா இதானே, இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படியே எடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட் எடுத்தாச்சு,
ரெண்டாவது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 வந்து ஆட் பண்ண போறேன். ஓகே, ஸோ 0 0 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம், நாட் எடுக்கிறோம். நாட் எடுக்கிறப்ப கடைசியில 1 வந்துச்சுன்னா நான் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். எடுக்கிறப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா அது அப்படியே காம்ப்ளிமெண்ட், ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது. ரெண்டாவது காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப ஒன்னே ஒண்ணு வந்து கடைசியில ஆட் பண்றோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா நார்மல்ல 2 கிடைக்கும். பட் ஆனா பிட் வைஸ்ல நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 1 1 எனக்கு 0 தான். ஓகே, இதுல 1 1 எனக்கு வந்து 0. பட் ஆனா இது கேரி பண்ணி இருக்கிறது வந்து 1. ஓகே, அந்த 1 பக்கத்துல இருக்கிற இடத்துல நம்ம வந்து கொடுத்துடணும். பக்கத்துல இடத்துல கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க எனக்கு 1 கிடைக்கும். ஓகே, அந்த 1 நான் கேரியில இங்க மாத்திரணும். ஓகே, ஸோ அப்ப இதை நான் ஆட் பண்றப்போ 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் 1 0 ஆட் பண்ணா நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ என்னோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல நான் வந்து மைனஸ் ஆட் பண்ண வேண்டும் கண்டிப்பாக. ஓகே, இந்த மைனஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ நான் இந்த வேல்யூ அப்படியே எழுதுறேன். 128 64 32 16 8 4 2 1. கரெக்டா? இப்போ இந்த வேல்யூவை நான் அப்படியே இந்த இடத்துல மாத்துறேன். எனக்கு எந்தெந்த இடத்துல வந்து 1 வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கிற இடத்துலயும் 2 இருக்கிற இடத்துலயும். ஸோ அப்ப எனக்கோட ஆன்சர் வந்து 6. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல வந்து மைனஸ் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் -6. ஓகே, ஆன்சர் இங்க வந்திருக்கா? இவ்வளவுதான், சிம்பிள். இதை நீங்க வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா வந்து போடணும் அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது மூலியமாவும் உங்களால வந்து போட முடியும். மைனஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன 5. 5 + 1 எனக்கு வந்து என்னது 6. காட்டு கொடூரமா எழுதுறோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா 5 + 1 6 இருக்கும். பேலன்ஸ் இங்க ஒன்று மைனஸா இருக்கும். ஓகே, இப்போ ஒரே ஒரு விஷயம் இந்த ஃபார்முலால வந்து கவனிச்சுக்கோங்க. எப்போ உங்களோட வேல்யூ வந்து 128க்கு மேல போகுதோ, ஓகே, நீங்க ஆட் பண்றப்ப இப்போ நீங்க இதை மாத்துவீங்கல்ல, இந்த வேல்யூ எப்போ -128க்கு மேல போகுதோ அப்ப நீங்க வந்து இந்த இடத்துல மைனஸையும் சேர்த்து ஆட் பண்ணணும். இங்க அப்படி போகல, 5 தான் இருக்குது. இங்க 128க்கு மேல நீங்க போச்சுன்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் நீங்க நோட் 128க்கு நாட் எடுக்க போறேன். ஓகே, 128னா எனக்கு ஃபைனல் வேல்யூ மட்டும் எப்படி இருக்கும்னா 1 இருக்கும். மற்ற எல்லாமே 0வா தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது, அதனால நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இப்போ இதுக்கு நான் வந்து நாட் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வரும் இல்லையா. இதுல கடைசி நம்பர் எனக்கு 0 வந்திருக்கு. 0 வந்திருக்குன்னா இந்த ஸ்டெப் 2's காம்ப்ளிமெண்ட்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து மாத்திடலாம். 128 64 32 16 8 4 2 1. கரெக்டா? இப்போ எந்த இடத்துல 1 வந்துருக்குன்னு பாருங்க. 1 1 1. ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 60 மொத்தமா ஆட் பண்றப்ப எனக்கு 127 கிடைக்குது. அப்ப என்னோட ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 127. என்னோட ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதை நான் அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்றேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா -128க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாலே, என்னோட வேல்யூ 128க்கு மேல போயிடுச்சுனாலே நான் வந்து மைனஸ் ஆட் பண்ணணும். அப்போ வந்து மைனஸ் ஆஃப் -128 பிளஸ் 1. ஓகே, இதை நான் வந்து சால்வ் பண்றேன். இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா -127 கிடைக்குமா? ஏன்னா மைனஸும் பிளஸும் இது பண்றப்ப மைனஸ் தான் வந்து ப்ரியாரிட்டி இருக்கு. ஸோ அதனால 127 மைனஸ் ஆஃப் மைனஸ் எனக்கு வந்து என்னன்னா 2 கேன்சல் ஆகி பிளஸ் 127 வருது. ஸோ 2 ஆன்சரும் எனக்கு ஒன்றா தான் வருது. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வந்து நாட்டுக்கு யூஸ் பண்ணணும். இதை தான் இந்த லெவலில் குழப்பி வந்து பார்த்துருவோம். காம்ப்ளிகேட் பண்ணி நீங்க வந்து போடணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணிடுங்க. லைக் 128 129 இந்த மாதிரி வந்து என்னோட நம்பர்ஸ் இங்க போகுது அப்படின்னா நீங்க வந்து மைனஸை பக்கத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலா எனக்கு வந்து 127 கீழே தான் இருக்குன்னா இந்த ஃபார்முலால டைரக்டா அப்ளை பண்ணி நீங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பார்க்குறோம். லெஃப்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு இப்படி ஒவ்வொரு பிட்டா எனக்கு மூவ் ஆக போகுது. இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். த ஷிஃப்ட் பிட்ஸ், இந்த பிட்ஸ் எல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னா லெஃப்ட் சைட்ல மூவ் ஆக போகுது. சரி, கடைசியில இந்த ரைட்ல வந்து ஜீரோஸ் ஆட் ஆகும். அடுத்து வந்து இது மல்டிபிள் நம்பர் பை 2. இப்பெல்லாம் சொன்னா உங்களுக்கு வந்து புரியாது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல தெளிவா சொல்லித்தரேன். இப்போ ஆப்பரண்ட் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்னால லெஃப்ட் சைடு ஆரோ நோக்கி இருக்கணும். இதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸுக்கு நான் வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கறது அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகே, சரி, இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் பாக்குறோம். ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்குரிய வேல்யூ எழுதுறேன். ஏவோட பைனரி வேல்யூ என்ன? ஸோ இதுதான் என்னோட ஏவோட பைனரி வேல்யூ.
இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஷிஃப்டா வந்து முன்னாடி வந்து தள்ள போறேன். இது வந்து இங்க போகும், இது வந்து இங்க போகும், இது வந்து இங்க போகும், அப்புறம் இது இங்க போகும், இங்க போகும், கடைசி ஒண்ணு வந்து குதிச்சிரும், எங்கிட்டாவது ஓடிரும். ஏன்னா கடைசி ஒண்ணு கிடையாதுல, ஒண்ணு வந்து இங்கிட்டு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கடைசி ஒண்ணு வந்து எரேஸ் ஆகுற மாதிரிதான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இப்ப நம்ம மூவ் பண்ணிட்டு கடைசியா பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு இது மூவ் ஆனனால இங்க ஒரு இது ஃப்ரீயா இருக்கு. இந்த ரைட் சைட்ல வந்து ஃப்ரீயா இருக்கிறனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் சைட்ல நீங்க ஜீரோஸ் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இங்க ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிரும். ஓகேயா? சரி, உங்களுக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஷிஃப்ட் இப்படியே ஒன்ன மட்டும் முன்னாடி தள்ளி விட்டுருக்கோம். அந்த முன்னாடி தள்ளினால கடைசி ஆளுக்கு வந்து வழி இல்லை, அதனால அவர் போயிட்டாரு. அவருக்கு பதிலா என்ன பண்றோம்னா இங்க ஒரு ஜீரோவை ஆட் பண்ணி விட்டுரும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம டெசிமலா வந்து மாத்துவோம். என்னது 128 64 32 16 8 4 2 1. ரைட்டா? இதை நான் வந்து அப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்தெந்த இடத்துல 1 இருக்குன்னு பார்த்தோம்னா 8லயும் +2லயும் எனக்கு வந்து 1 இருக்கு. இந்த ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 10 வருது. என்னோட ஆன்சர் வந்து 10ஆ வந்துருச்சு. இதை என்னோட மெத்தடா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மல்டிபிள் பை 2n அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்பயுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஈஸியா தான் இருக்கு. 2n அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, மல்டிபிள் பை 2n. இதுல நம்ம ஆப்பரண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஆப்பரண்டோட வேல்யூ எனக்கு என்ன கொடுத்துருவோம், 5 கொடுத்துருவோம். இங்க 6 கொடுத்தா இங்க 6 தான் கொடுக்கணும், 7 கொடுத்தா 7 தான் கொடுக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்டூ 2 வந்து எப்பயுமே காமன் தான், ஏன்னா 2 பவர் n சொல்லியிருக்கோமா, அதனால 2 எப்பயுமே காமன் தான். என்னல எனக்கு என்ன வேல்யூ வரும்னா இங்க கொடுத்துருக்கோம்ல நம்பர் ஆஃப் பிட்ஸ், இங்க என்ன கொடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் பிட்ஸ் 1 கொடுத்துருக்கோம். அப்ப 2 பவர் 1. 5 இன்டூ 2 எனக்கு என்ன, 10. ஆன்சர் வந்துச்சா? அவ்வளவுதான். இதை வந்து நம்ம இப்ப 2 ஷிஃப்ட்டை வந்து பண்ணி பார்ப்போம். இதுக்கு நான் வந்து 1 இருக்கிறது 2ஆ வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம as usual அதுக்குரிய வேல்யூஸ் எழுதிடலாம். ஸோ இதுதான் என்னோட 5க்குரிய வேல்யூ. இதை நான் 2 ஷிஃப்ட் வந்து முன்னாடி தள்ள போறேன். 2 ஷிஃப்ட் தள்ளினேன் அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன ஆகும், இது இங்கிட்டு போயிடும், இதுவுமே எனக்கு வெளியே போயிடும். இப்போ இது வந்து இங்க வரும், இது வந்து இங்கே போகும், இது வந்து இந்த ஜீரோக்கு வரும், இந்த 1 வந்து இந்த ஜீரோக்கு வரும், இந்த 0 இங்க வரும், இந்த 1 வந்து இந்த 1 இருக்கிற இடத்துக்கு வந்துடும். அப்ப என்னோட ஃபைனலா எனக்கு என்ன வரும்னா 2 0 போயிடுமா, எனக்கு 2 0 போயிடுச்சு அப்படின்னா நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா 2 சொல்லியிருக்கோமா, அதனால இந்த 2 கடைசியில அடிச்சு விட்டுருங்க. அடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. ஓகேவா? இங்க 1 இருக்கனால இந்த 1 அடிச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் எழுதிட்டோம். ரைட் சைட்ல மட்டும் 0 ஆட் பண்ணியிருக்கோம். அது இப்போ நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா 000, ஏன்னா இங்க என்ன இருக்கு, 1 2 3 0 இருக்கு, அப்புறம் 1 0 1 இருக்கு. சரி, இப்போ இதுதான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது. கடைசியில நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜீரோஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கடைசி 2 இடத்துல 0 வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து பைனரி வேல்யூவா கண்டுபிடிப்போம். 128 எந்த இடத்துல உங்களுக்கு, ஸோ எனக்கு வந்து 16லயும் 4லயும் 1 இருக்கு. இந்த 16ஐயும் 4ஐயும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20 கிடைக்கும். கரெக்டா? ஸோ 20 கிடைக்கும். இதே நான் வந்து இங்கே நான் அந்த மல்டிபிள் மெத்தடில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கொடுத்துருக்க வேல்யூ அப்பரண்ட் 5ஆக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் 2ஆல் கொடுக்குறேன். 2 பவர் என்ன மட்டும்தான் நான் மாற்றிருக்கேன். இதில் என்னது 2ஆக இருக்குது. 2 பவர் 2ஓட வேல்யூ எனக்கு என்ன, 4. அப்போ 5 இன்ட்டு 4 வந்து எனக்கு 20. ஓகேவா? ஸோ இந்த 20 தான் வந்து நமக்கு ஆன்சரா வரும். 2 பிட் தள்ளணும்னா 1 இது பண்ணோம்னா எனக்கு 10 வருது. நீங்க வந்து சிம்பிளா வந்து இந்த மாதிரியே நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து பைனரி பிட்டா மாத்தி இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு 5 இன்டூ 2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? எத்தனை பிட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ரைட் ஷிஃப்ட். ரைட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல மூவ் பண்ண போகுது. ஓகேயா? அதான் சொல்றாங்க. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவைடட் பை 2 பவர் n அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் சைன்ட் இன்டீஜருக்கு வந்து பிட்ஸ் வந்து ப்ரிசர்வ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே நம்ம எக்ஸாம்பிள பாக்குறப்போ உங்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு வந்து ரைட் சைடு ஆரோ பார்த்துக்கோங்க. ஆப்பரண்ட் இருக்க போது நம்பர் ஆஃப் பிட்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த ஆப்பரண்ட் தான் ஏ, இந்த சிம்பிள் நம்பர் ஆஃப் பிட்ஸ்ல 1 வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுவோம். 000 101. நான் வந்து ஒரு ஷிஃப்ட்டை இந்த சைடு தள்ள போறேன். கரெக்டா? நான் வந்து எங்கிட்டு தள்ளுறேன், இந்த சைடு தள்ளுறேன். அப்போ எனக்கு அந்த சைடு தள்ளினேன் அப்படின்னா இது இந்த
சைடு வந்து கிணத்துக்குள்ள விழுந்துரும். இங்க எப்படி கடைசி வந்து அழியுதோ அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஒரு இது அழியும். சப்போஸ் 2 கொடுத்தோம்னா 2 இது அழியும். இப்ப நம்ம 1 தான் கொடுத்துருக்கோம். அதனால ஒரு இது கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 0 1 0. ஸோ இவ்வளவுதான் இருக்கு. நீங்க லெஃப்ட் சைடு வந்து ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி ஆட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து வேல்யூ கிடைக்கும். ஓகே, சரி. இந்த வேல்யூ தான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கா? இதோட ஆன்சர் பார்த்தோம்னா 2 வரும். ஏன்னா எந்த இடத்துல மட்டும்தான் 1 இருக்கு. இந்த இதுக்கு முன்னாடி மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால 1 வருது. இதை நம்ம டிவைட் பண்ணியுமே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 5 டிவைடட் பை 2. மேல பார்த்தது இன்டூ, கீழே பார்க்கறது டிவைட் பை எண்ணில் எனக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ அப்போ 5 டிவைடட் பை 2 வந்து எனக்கு 2.5. ஸோ நம்மளோட இது பொறுத்து நமக்கு என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருக்க வேல்யூஸை வந்து எடுத்துக்காது. நமக்கு ஹோல் நம்பரா எடுத்துக்கிறனால இந்த 2 மட்டும் தான் எனக்கு வரும். அந்த 2ல இந்த அவுட்புட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நானு. இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிள்ல ப்ரோக்ராம் வச்சு செக் பண்ணிடலாம். நான் வந்து ஏக்கு வந்து என்ன கொடுக்குறேன்னா 5 கொடுக்குறேன். இன்ட் பிக்கு வந்து என்ன கொடுப்போம்? 3 கொடுத்துருந்தோமா? 3. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால பர்சன்டேஜ் டி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி வந்து ட்ரை பண்ணிடணும். அண்டோட இது வந்து பாத்துக்கோங்க. அண்டோட சிம்பிள் வந்து நான் ஒரு இதுதான் கொடுக்கணும். ஆரோடது நெக்ஸ்ட் வந்து பாக்குறோம். அடுத்து வந்து நாட்டோட வந்து பாக்குறோம். நாட்டுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்? சாரி, எக்ஸாருக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் நாட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு ஆப்பரேட் மட்டும் தான் எனக்கு வரும் பார்த்துடணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பார்ப்போம். லெஃப்ட் சைடு ஆரோ வந்து நோக்கி இருக்கணும். ஒரு வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து ரைட் ஷிஃப்ட்டுக்கு அதே மாதிரி நான் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன். நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 செகண்ட் 7 அங்க பார்த்து அதே வேல்யூஸ் தானே வருது. இங்க -6 இங்க 10 இங்க 2 வருது. நம்ம இங்க 2 போட்டிருந்தப்போ ஒரு வேல்யூ வந்திருந்தது இல்லையா? ஸோ செக் பண்ணுவோம். ஸோ 2 போட்டப்போ எனக்கு வந்து 20 வந்திருந்தது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதை தாண்டி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆன்லைன்ல இருந்து எடுத்து போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 6 7 இந்த நம்பர்ஸ் நீங்க வந்து மாத்துங்க. இங்க இருக்க ஷிஃப்ட் எல்லாம் மாத்தி வந்து ட்ரை பண்ணுங்க. இப்பெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ் ஏதாவது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் கேட் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கிராக் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும்.